டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை. சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ வந்து அப்படியே வந்து குடிச்சிட்டு அப்படி லெவலில் எனக்கு ஏதோ கொஞ்சம் டேட்டா தெரியும். ஸோ அதை வந்து உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன? ஒரு டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது எப்போ பண்ணுவாங்க? சரியா? ஸோ இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கான்ஸ்டிடுவன்சி இருக்கு அப்படின்னா இங்கே வந்து இவ்வளோ மக்கள் தான் இருக்கணும், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை இருக்குது. சரிங்களா? அது எப்போ வந்து எக்ஸீட் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் நடக்கும். ஸோ இவ்வளோ மக்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத எப்போ வந்து அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா சென்சஸ் வச்சு பார்ப்பாங்க. ஸோ லாஸ்ட் சென்சஸ் வந்து எப்போ எடுத்தாங்க அப்படின்னா 2011 எடுத்தாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி 2001 எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி 1971 எடுத்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சென்சஸை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடுவன்சி வந்து அந்த வந்து பார்டர் எல்லாமே வந்து ட்ரான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீட்ரான் பண்றாங்க. ஸோ இதை தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது இப்போ வந்து புதுசா பேசப்படுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கடந்த 50 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நடக்கவே இல்லை. சரிங்களா? இப்போ வந்து ஒரு கான்ஸ்டிடுவன்சில ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 லட்சம் பேரே தான் இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1976 இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த விஷயம் வந்து ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அதுல இருந்து இப்போ வரைக்கும் மக்கள் தொகை அப்படியே இருக்குதா, ஸ்டேபிளா இருக்குதா அப்படின்னா இல்லை. சரிங்களா? ஸோ முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் கிடையவே கிடையாது. சரிங்களா? பட் ஆனால் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை எங்கேயோ போயிடுச்சு. சரிங்களா? ஸோ சவுத் இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பல திட்டங்கள், அங்கன்வாடியா பால்வாடியா, ஸோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சில இதெல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க, எழுதி வச்சிருப்பாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர், நாமே குழந்தைகள் நமக்கே குழந்தைகள். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தடுப்பூசிகளை எல்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோலாக வச்சிருக்கிறாங்க. இது வந்து நார்த் இந்தியாவில் வந்து நடந்துச்சா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? ஸோ இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 1976 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து இந்த பாப்புலேஷன் எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 25 வருஷத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி பீரியட்ல வந்து இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்க இந்த டீலிமிட்டேஷன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வந்து 543 வந்து சீட்ஸுக்கு வந்து கான்ஸ்டிடுவன்சிஸ் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? 543 சீட்டோட அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்து 25 வருஷத்துக்கு இந்த சீட்டையே வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு பதிலா ஏங்க அந்த பார்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம இப்போ மதுரையை எடுத்துக்கிறோம் அப்படின்னா மதுரையோட இந்த பக்கம் வந்து வடக்குப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊரோட ஒரு கான்ஸ்டிடுவன்சி இருக்கு. மதுரையிலேருந்து வடக்குப்பட்டி வரைக்கும் ஒரு கான்ஸ்டிடுவன்சி இருக்கு அப்படின்னா அந்த வடக்குப்பட்டியில 2வது தெரு 3வது தெருன்னு இருக்கு அப்படின்னா 3வது தெரு வரைக்கும் அந்த கான்ஸ்டிடுவன்சி வரும். 2வது தெரு இந்த கான்ஸ்டிடுவன்சியும் 3வது தெரு அந்த கான்ஸ்டிடுவன்சியும் போயிடும். சரிங்களா? ஸோ இந்த விஷயத்த வந்து சில அரசியல் கட்சிகள் வந்து எந்த விதத்துல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் யூஸ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூஎஸ் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊர்ல வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன், சரிங்களா, ஊர் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது. இப்போ இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னாக்கா இப்போ வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு 2000 3000 கம்யூனிட்டி ஒரே கேஸ்ட்ல வந்து ஒரு 3000 குடும்பம் இருக்குது. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க யாரை வந்து செலக்ட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பஞ்சாயத்து தலைவர் அப்படின்றது இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். சரிங்களா? ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு பவர் இருக்கு. நீங்க வந்து அந்த ஊரோட அந்த பஞ்சாயத்தை வந்து நீங்க வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்கள 2ஆ பிரிப்பீங்க. சரிங்களா? 1500 பேர் இந்த பக்கமும் 1500 பேர் அந்த பக்கமும் பிரிச்சு விட்டுருவீங்க. சரிங்களா? இப்போ அவங்க வந்து மெஜாரிட்டியா இருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா மைனாரிட்டியா மாறிடுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்து ஒரு டிசைடிங் அந்த பொசிஷன்ல இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த எலெக்ஷன்ல வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி வரையறைய அந்த பார்டரை ரீட்ரான் பண்ணிட்டு வந்தாங்க. சரிங்களா? மற்ற கண்ட்ரீஸ்ல பண்ணாங்க. நம்ம கண்ட்ரீஸ்ல அதை ஃபேஸ் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த ரீபார்டர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு வந்தாங்க. சரிங்களா? 1976 இருந்து. அப்போ 1976 ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2001 வந்து திரும்ப வந்து இந்த டீலிமிட்டேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை வருது. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகேப்பா நம்ம வந்து இந்த இதுல மக்கள் தொகையெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து ரைஸ் ஆச்சோ அதே மாதிரி அந்த டைம்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மே வந்து அப்போஸ் பண்ணி நம்ம ஏன் இதை இன்னொரு 25 வருஷம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வராம அப்படியே என்ன பண்றாங்க அப்படின்னா 25 வருஷம் வந்து 2001 ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2026 இங்க வந்து நிக்குது. சரிங்களா? இந்த டீலிமிட்டேஷன். ஸோ இப்போ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இப்போ கரண்டா ஒரு எம்பி வந்து 3 மில்லியன் பீப்புள்ஸ், ஓகேங்களா, இருக்கிற ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு எம்பியா இருக்கிறாரு.
இதுவே கேரளால பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மில்லியனுக்கு ஓகேங்களா. அதாவது ஒரு 15 லட்சம் இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்பி இருக்கிறாங்க சரிங்களா. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த டீலிமிட்டேஷன் பண்றது வந்து எதனால அப்படின்னா, இந்த மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட நார்த் இந்தியால வந்து ஃபுல்லா ரைஸ் ஆயிடுச்சு சரிங்களா. பட் ஆனா காமனா வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, டீலிமிட்டேஷன் வந்து மக்கள் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த கான்ஸ்டிடுவன்சியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா தான் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மளால கொடுக்க முடியும் சரிங்களா. இப்போ வந்து 100 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பிரசிடென்ட் ஊர் பிரசிடென்ட் வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு 200 பேர் ஆயிட்டாங்கன்னா 2 பிரசிடென்ட் வச்சா தான் அவங்க வந்து அந்த ஊரை வந்து கரெக்டாக வந்து கண்காணிக்க முடியும் சரிங்களா. ஸோ அப்போ மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்ம சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த சீட் அதாவது 543 அப்படின்னு இருக்கிறத வந்து 816 அதாவது 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதனால பண்றதுல நம்ம சவுத் இந்தியாவுக்கு வந்து என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சவுத் இந்தியாவோட ஷேர் அதாவது 543ல இப்போ நம்மளோட கவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 39 இருக்கு சரிங்களா. கரண்ட் சீட் வந்து எம்பி சீட் வந்து தமிழ்நாடுல 39 சீட். இதை வந்து 50% வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி 59 தான் அவங்களுக்கு தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட அந்த பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 543ல 39 அப்படிங்கிறது நியர்லி 7.24%. அதே 816ல இந்த 59 அதாவது இன்க்ரீஸ் பண்றாங்கல்ல 50%, இந்த இன்க்ரீஸ் பண்ண அந்த 59 வந்து பாத்தீங்க அப்படின்னா 7.2%. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்க ஏன் பிரச்சனை பண்றீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்றாங்க சரிங்களா. பட் ஆனா அந்த கரண்ட் இஷ்யூ என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு நம்மளோட அந்த சீட்ல வந்து அந்த பெர்சன்டேஜ் வேல்யூல எந்த இஷ்யூமே இல்லைதான். பட் ஆனால் உத்தரப்பிரதேசில பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 80 சீட் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 195 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்போ நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் ஆனா நார்த் இந்தியால அப்படி கிடையாது. ஸோ அங்க இருக்கிற பாப்புலேஷன் வைஸ் வந்து அவங்க வந்து அந்த சீட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இருக்கிற அந்த பெர்சன்டேஜ் வேல்யூ ஏதாவது சேஞ்ச் ஆச்சா ஆகலை. பட் ஆனால் அவங்களுக்கு 80லேருந்து 90% வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீட்டோட இன்க்ரீஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால வந்து என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா, இப்போ இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பில் வந்து பாஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு பாலிசி கொண்டு வராங்க அப்படின்னாக்கா, இப்போ அந்த ஓட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சவுத்தை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு சரிங்களா. ஸோ நம்ம என்ன டிசைட் பண்றோமோ, அதாவது நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்தோம் சரிங்களா, ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம். ஸோ நம்ம என்ன டிசைட் பண்றோமோ அதுதான் வந்து நடக்கும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம். பட் ஆனா இந்த மாதிரி நடக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நார்த் இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பவர் வந்து போயிடும். ஸோ நமக்கு வந்து அந்த ஏன்னா இப்பவே நம்ம வந்து எந்த லெவல்ல இருக்கிறோம் அப்படின்றது தெரியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பண்றப்போ பாத்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியாஸ்க்கு வந்து இன்னுமே வந்து பவர் வந்து அதிகமாயிடும். ஸோ நம்மளை வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க, நீங்க வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சவுத் இந்தியால வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும் ஆகாது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி பில்லு பாஸ் பண்ணாங்க. ஸோ வந்து சக்சஸ் ஆகலை சரிங்களா. ஸோ வந்து இது வந்து பாஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3ல் வந்து 2 பங்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பட் பண்ணலை சரிங்களா. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாஸ் பண்ண முடியல. ஸோ வந்து இது நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு புதாகரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெடிக்க போகுது சரிங்களா. ஸோ இந்த வந்து கண்டிப்பா வந்து ஃபர்தரா வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பண்றது கெட்டதா நல்லதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இப்போ ஒரு கான்ஸ்டிடுவன்சி வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா எங்க ஊர் சைட்லாம் வந்து எம்எல்ஏவே வரதில்லை, எங்க ஊர் சைட்ல எம்பி அப்படின்னு ஒரு இருக்கிறதே தெரியாது ஸோ அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய ரீசன் இருக்கலாம். பட் இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசன் சரிங்களா. இப்போ வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு அவங்களால வந்து பார்க்கக்கூடிய அளவுல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கொஞ்சம் சின்ன ஊராவோ இல்லை கொஞ்சம் குறைஞ்ச பாப்புலேஷனா இருந்துச்சாவோ அவங்க வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளை வந்து ரீச் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த மாதிரி வந்து நிறைய பாப்புலேஷன் ரொம்ப பெரிய ஜியாகிரபிக்கலா இருக்கிறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களால வந்து நம்மளை ஈஸியா வந்து ரீச் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பாக்குறப்போ கண்டிப்பா வந்து இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் சரிங்களா. ஸோ வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது நடக்குது, சக்சஸ் ஆகுது இல்லை ஆகலை. ஓகேங்களா. தேங்க்யூ.